நீங்க இழந்து போயிருக்கலாம், நிம்மதி இழந்து போயிருக்கலாம், ஒருவேளை உங்க வாழ்க்கையில பெற்றிருக்க சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம், எல்லா சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். இயேசு இந்த உலகத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துல பிறந்தார், மனுஷனாய் அவதரித்தார். அவர் பிறந்தது உண்மை. எனவே ஒரு மனுஷனாய் பிறந்து வளர்ந்து அவர் ஊழியம் செய்து அவர் 3ஆம் நாள் மரித்து ஆண்டவர் 3வது நாள் உயிர்த்தோடு எழுந்து போனார். ஹல்லேலூயா. 3 நாள் இந்த உலகத்துல ஆண்டவர் வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில மறைந்தார்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை அதிகாலை இருட்டோடு அதிகாலையில் உயிரோடு எழுந்து போன தேவன் மீண்டும் நான் வருவேன், வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான ஜனங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய நிம்மதியை இழந்து போயிருக்கலாம், உங்க சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் அந்த இழப்பிலிருந்து உங்களை மீட்டெடுக்க தான் அந்த உலகத்துல மனுஷனாய் அவதரித்தார். ஹல்லேலூயா. எனவே எப்பேற்பட்ட சாபங்கள் பாவங்கள் இருக்கலாம், விட முடியாத காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், அதனால நீங்க நிம்மதி இல்லாம இருக்கலாம், உங்க சரீரங்களில் வியாதிகள் இருக்கலாம். ஆண்டவர் சாபத்தை மீட்டெடுக்க தான் அவர் மனுஷனாய் அவதரித்தார். அந்த அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார். ஏனென்றால் தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார். அவரை போல அன்பு இந்த உலகத்தில் யாராலையும் தர முடியாது. எல்லாருடைய அன்பு ஒரு நாள் தணிந்து போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, அந்த அன்பு மாறாத அன்பு, அந்த அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அது விலைமதிக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை தேவனுடைய இருதயத்தில் கொடுத்திருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போனதை எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் திருப்பி தரதான் மனுஷனா அவர் அவதரித்தார். எவ்வளவு பெரிய பாவங்கள் இருக்கலாம், அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தான் இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். அவர் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை அறிவிக்கதான் சுவிசேஷம் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கி என்று சொன்னார். எனவே இந்த பகுதியில் கர்த்தருடைய சுவிசேஷ வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் இன்றைக்கு சபையாராய் உங்களுக்காக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே தேவ பிள்ளையே, நீங்க ஒருவேளை பல மன கவலையில இருக்கலாம், மன நிம்மதி இல்லாம இருக்கலாம், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம். நீங்க ஒருவேளை நீங்க எங்களிடத்துல வருவீங்களானால் உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தர வல்லவரா இருக்கிறார். என்ன பலவீனம் இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர் சுகம் தருவார்.